மச்சான் பரவாயில்லடா, நம்ம ஜீவா உண்ணாவிரத பந்தலுக்கு போய் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வந்துட்டான். தங்கச்சிக்கு சம்பந்தம் பேச ஆனமலைக்கு வர போறான். நம்ம ஜீவாவுக்கு வந்துருச்சு பொறுப்பு. அதனால பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போன நினைச்சா நமக்கு வருது வெறுப்பு. ஏன்டா மாப்ள பஸ் ஸ்டாண்ட் வர நடக்கிற? கைய காட்டினா பஸ் நிக்குது. நாம யாரு? உட்கார இப்படி. மச்சான் அங்க கவனிச்சிங்களா புள்ளிங்களா துணி துவைக்கிறத? ஓகே, பஸ்ஸுக்கு பஸ் ஆச்சு, சைட்டுக்கு சைட் ஆச்சு. பாத்து மச்சி, உன் தங்கச்சி அங்கதான் துணி துவைக்குது. அதனாலதான்டா நான் வந்தேன். என்ன மச்சான் பஸ் வரும்னு பார்த்தா போலீஸ் ஜீப் வருது? பரவாயில்ல மச்சான், நம்ம ஜீவா இதுலயே ஏத்தி அமைச்சிருவோம். சிஸ்டர், இங்க ஜீவாங்கிறது யாரு? ஜீவாங்கிறது யாருன்னு கேட்கறேன்ல. நான் தான். வா ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்காக? வயசு பொண்ண கையை பிடிச்சி எடுத்தா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடாம விருந்துக்கா கூப்பிடுவாங்க. இப்போ ரங்கம்மாவை கூட்டு வா, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறோம். வாங்கடா போலாம். இன்ஸ்பெக்டர் ஐயா, ஜீவா ரொம்ப நல்ல பிள்ளைங்க. கட்டிக்க போற பொண்ணை தவிர மத்த பொண்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு பையனை பார்க்கறது ரொம்ப அபூர்வங்க. ஏதோ ஒரு பொண்ணு அபாண்டவா அவன் மேல புகார் கொடுத்தான்னு. ஜீவா பத்தி எனக்கு தெரியும். புகார் கொடுத்த அந்த பொண்ணை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிக்க வேண்டியது எனக்கு கடமை. அதனால தான் அழைச்சிட்டு வர சொன்னேன். உண்ணாவிரதம் இருக்கிற அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா துடிச்சு போயிடுவாருங்க. சார், ஜீவாவை நாங்க ஜாமீன்ல எடுக்கிறோம். எவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லுங்க சார். எப்படியாவது நாங்க ஏற்பாடு பண்றோம் சார். அதுக்கு அவசியமே இல்லை. இந்த பொய் புகார் கொடுத்தவங்க பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதோட தெரியாட்டி நான் இன்ஸ்பெக்டர் இருக்க லாய்க்கில்ல. ஜீவாவை நான் சொந்த ஜாமீன்ல அனுப்புறேன். நம்ம தம்பி ஜீவா யாரோ ஒரு பொண்ணோட கையை பிடிச்சு இழுத்துடுச்சுன்னு அந்த பொண்ணு போலீஸ்ல புகார் கொடுத்துருச்சான். நம்ம இன்ஸ்பெக்டர் அது பொய் புகார்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜீவாவை சொந்த ஜாமீன்ல விடுதலை பண்ணிட்டாரு. ஐயா, நம்ம தம்பி ஜீவா மேல ஒரு தப்பு இல்லையா? என் பிள்ளை பத்தி எனக்கு தெரியாதா? நேரமாச்சு, இன்னைப்போ